Hi, today I'm going to talk about SEO for ChatGPT. ChatGPT search results are different from Google and Bing. So you can use any keywords. For example, best e-bikes 2024 அப்படிங்கிற keyword நீங்க ChatGPT, Google and Bing இந்த மூணுலையுமே நீங்க search பண்ணீங்கன்னா different results வரும். Because it's a very basic, Google is using a different bot, Bing is using a different bot. But ChatGPT ஓட ரிசல்ட்ஸும் பிங்கோட ரிசல்ட்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். பிகாஸ் ChatGPT வந்து பிங்கோட பாட்டை தான் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ChatGPT சர்ச் ஃபேவர்ஸ் லாங் ஃபார்ம் கண்டென்ட். ChatGPT வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை தான் வந்து ஃபேவர் பண்ணுது. அதை தான் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் இருக்கிற வெப்சைட்ஸ் தான் ChatGPT ப்ரிஃபர் பண்ணி அப்பியர் பண்ணுது. ஓகே, லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ், ஒயிட் பேப்பர்ஸ், எனி ரிசர்ச் பேப்பர்ஸ், கேஸ் ஸ்டடீஸ், லைக் பேஜஸோட கேரக்டர்ஸ் வந்து 1000 to 2500 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ChatGPT லாங் ஃபார்ம் கண்டென்ட் இருக்கிற வெப்சைட்ஸ் தான் ப்ரையாரிட்டி கொடுக்குது. செகண்ட் இஸ் ஹை டொமைன் அத்தாரிட்டி வெப்சைட்ஸ், நாட் அ பிராண்டிங் சைட்ஸ். ஃபார் எனி பிராண்டிங் வெப்சைட்ஸ் வந்து ChatGPT ப்ரிஃபர் பண்ணல. இட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு லாங் ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் ஹை ப்ரையாரிட்டி சைட்ஸ், ஹை டொமைன் அத்தாரிட்டி சைட்ஸ். தேர்ட், லோக்கல் SEO அண்ட் ரிவ்யூஸ். லோக்கல் SEO அண்ட் ரிவ்யூஸ் நீங்கள் நார்மலாக கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப், தென் ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் எல்லாம் வரும், இமேஜஸ் எல்லாம் வரும். இன்னும் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ChatGPTல அவங்க வந்து அப்ளை பண்ணல அப்படிங்கிறதால கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் ஹையஸ்ட் ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் எந்தெந்த சைட்ஸுக்கெல்லாம் இருக்கோ அதை தான் வந்து ChatGPT வந்து ரெஃப்ளெக்ஸ் பண்ணுது. And the fourth one is with no ad competition, brand emphasizing brand mention. For example, நீங்கள் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறீங்க, பெஸ்ட் பைக் பிராண்ட் 2024 அப்படிங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் வந்து ChatGPTல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னா கூகுளில் ஆட்ஸ் ரன். ஆக்சுவலாக சர்ச் ChatGPTல வந்து ஆட்ஸ் வந்து ரன் ஆக முடியாது இல்லையா, டிஸ்பிளே ஆட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ வந்து சர்ச் இன்ஜினில் ஹையஸ்ட் ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் இருக்கிற எந்த பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்டிங்கோட வெப்சைட்ஸ் தான் வந்து ChatGPT காட்டுது. ஸோ யாரெல்லாம் வந்து ChatGPTயோட வந்திருக்கிறதால சர்ச் இன்ஜின் வந்து இனிமேல் கிடையாது, ஒர்க் ஆகாது, ஸோ சர்ச் இன்ஜினோட வேலை வந்து குறையுது அப்படின்னு நினைக்கிறவங்களாம், இட் இஸ் பெட்டர் டு கான்சென்ட்ரேட் ஆன் பிராண்டிங். தட் இஸ் கோனா பி த ஃபியூச்சர். தேங்க்யூ.